தெளிவாக சொல்கிறதுனா மனோஜ், இது ரொம்ப கொச்சையான சொல்லாடல் தான். பட் வேறு வழி இல்லைன்னு நான் இதை சொல்கிறேன். அதாவது இப்போ தமிழில் ரொம்ப வழக்கமாக பரவலாக இருக்க விஷயம் இருக்குல்ல, அதிமுகவை பிஜேபி வச்சு செய்யுது. தே ஆர் டேக்கிங் ஏடிஎம்கே ஃபார் அ ரைடு. எவ்வளோ தூரம் அதிமுகவை இழிவுபடுத்தணுமோ, எவ்வளோ தூரம் மட்டம் தட்டணுமோ, எவ்வளோ தூரம் அதோட வாக்கு வங்கியை சிதைக்கணுமோ, எவ்வளோ தூரம் அவரோட வேர்களை வெட்டணுமோ அத்தனையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தெர் இஸ் அ மெத்தட் இன் த மேட்னஸ். தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அலைன்ஸை ஃபார்முலேட் பண்ண அன்னைக்கு டே ஒன்லேருந்தே ஏடிஎம்கேவை எவ்வளோ தூரம் சிறுமப்படுத்தணும், இழிவுபடுத்தணும், மட்டத்தட்டணுன்றதை அவங்க அமித்ஷாவும் மோடியும் பிஜேபியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அமித்ஷா உட்காந்துருக்கார் சார், இந்த பக்கம் அண்ணாமலை, இந்த பக்கம் எடப்பாடி சார். ஒரு மாநிலத்தில் கூட்டணி அமையுது, அவரே சொல்கிறாரு எடப்பாடி தலைமையில் தான் கூட்டணின்றாரு. ஆனால் அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி வாயே திறக்கல. யூஸ்வலாக எத்தனையோ ப்ரெஸ் மீட் நம்ம பார்த்துருக்கோம். நான் வந்து ஒரு 35 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1000 ப்ரெஸ் மீட் பார்த்துருப்பேன். நீங்கள் ஒரு 300 ப்ரெஸ் மீட் பார்த்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் வரும்போது 2 பேரும் பேசுவாங்க. அமித்ஷா அனௌன்ஸ் பண்ண உடனே மைக் அந்த பக்கம் நகர்த்தி வைப்பாங்க, எடப்பாடி பேசுவார். அன்னைக்கு ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை. இதை விட நான் அதை தான் நான் சொல்கிறேன், டே ஒன்லேருந்து இவ்வளோ தூரம் சிரமப்படுத்தி இழிவுபடுத்துகிற ஒரு அலையன்ஸை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. 96 ஜெயலலிதா நரசிம்மராவ் அலையன்ஸ் கூட அது ஜெல்லாவில் கீழே வந்து சைபராக போச்சு, படுதோல்வியை சந்திச்சுது. ஆனால் நரசிம்மராவ் ஜெயலலிதாவை இழிவுபடுத்தலை, ஜெயலலிதா நரசிம்மராவை இழிவுபடுத்தலை. இதே மாதிரி திமுகவும் பிஜேபியோட அலையன்ஸ் வந்திருக்கு, ஏடிஎம்கேவோடும் பிஜேபியில் அலையன்ஸ் வந்திருக்கு. 2 கட்சிகளையுமே வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சி இவ்வளோ தூரம் இழிவுபடுத்தினதே இல்லை. அது குறைஞ்சபட்ச மனித நேயம், குறைஞ்சபட்ச கண்ணியம்னுவாங்க, அதாவது வந்து பப்ளிக் டெக்கரம்னுவாங்க. அது கூட ஒரு 1% ஓட்டு இருக்க குட்டி கட்சியை கூட மதிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அதிமுக தான், பிஜேபி கிடையாது. 20% ஓட்டு இருக்குது. உங்களுக்கு என்ன, 8% அதிகபட்சம். அண்ணாமலை சொல்கிற 11%லாம் கதை. என்னை பொறுத்த வரைக்கும் 4லேருந்து அது 8% ஆகிருக்கும் அதிகபட்சம். எப்படி பார்த்தாலும் நீங்கள் அதிமுகவில் 3ல் 1 பங்கு தான் உங்கள் வாக்கு வங்கி. தனியாக நின்று ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட உங்களால் ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டை 30 வருஷம் ஆண்ட ஒரு கட்சியை, இன்னமும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை மிக்க ஒரு கட்சியை இவ்வளோ தூரம் நீங்கள் கண்டினியூஸாக இழிவுபடுத்துறீங்கன்னா, இதை மீறி அவங்க எப்படி அந்த அலையன்ஸில் கண்டினியூ ஆகிறாங்கன்றது தான் ரொம்ப ஆச்சரியமான, அதிர்ச்சியான விஷயமா இருக்குது. இதை ஆக்சுவலாக இதை டைஜஸ்டே பண்ண முடியல. ஏடிஎம்கேவை பிடிக்காதவனு கூட ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு கட்சி, அதுக்கு மக்கள் 20% 2024 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா 20% ஓட் பேங்க் இருக்குது. அவங்க பிரிஞ்சவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒரு 30% வரைக்கும், 25% வரைக்கும் அவங்களுக்கு ஓட் பேங்க் கண்டிப்பாக இருக்கும். இப்படி அவங்கள சிதைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது?